சிந்தாமணி ரேகா யார்கிட்டயோ அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் யாரையோ அடிக்கடி போய் மீட் பண்ணுறா. ஆனால் நம்ம கேட்டால் யாருன்னு சொல்ல மாட்களே. நம்மளே இன்னைக்கு ரேகாவை ஃபாலோ பண்ணிட்டு யார்கிட்ட தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு இங்கே ரேகாவை சிந்தாமணி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ரேகா சத்யா கிட்ட பேசுகிறத இங்கே சிந்தாமணி பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இவன் கூட எதுக்கு நம்ம பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா, ஏதோ தப்பாக இருக்குதே, வீட்டுக்கு வரட்டும் அவன் கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரேகா வந்துடுறாங்க. வந்ததும் ஏய் நீ ஒருத்தன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்தேன், அவன் கூட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்குறாங்க. உடனே ரேகா இருந்துக்கிட்டு பார்த்துட்டியாம்மா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சத்யா அவனை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்கிறாங்க. உடனே ஏய் அவன் கேவலம் ஒரு பூ விற்கிறவளோட பையன்டி, அவனை போய் நீ லவ் பண்ணுறியா, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அது தெரியாமல் நீ அவங்க கூட போய் பழகிட்டு இருக்க, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரேகா இருந்துட்டு நீ சம்மதிச்சாலும் சரிம்மா சம்மதிக்காட்டியும் சரிம்மா, அது எனக்கு பரவாயில்ல, நான் சத்யாவை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. பார்க்கலாம் நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்ப கோவமாக ரேகாவை திட்டுறாங்க. உடனே ரேகா இருந்துட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சிந்தாமணி வந்துட்டு அவங்க ஆட்களை வச்சுட்டு அந்த சத்யா உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் கிட்ட சொன்னதும் சத்யாவை இங்கே அடிச்சு போட்டுடுறாங்க. சத்யாவுக்கு அடிப்பட்டதை கேள்விப்பட்ட ரேகா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அம்மாவாக தான் இருக்கும், அம்மா தான் சத்யாவும் என்னையும் சேர விடாமல் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கணும், அவங்கள சும்மாவே விட மாட்டேன், இப்போவே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ரேகா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் லவ் பண்ணுறதுனால அது பிடிக்காம எங்கள் அம்மா நான் லவ் பண்ணுற பையனை அடிச்சிட்டாங்க, அவங்கள நீங்கள் தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரேகா அவங்க அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் போலீஸும் நேராக இங்கே சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. உடனே ரேகா வந்து முன்னாடி நின்று இங்கே பாருமா, சத்யாவே நீ அடிச்சல, அதனால தான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், நான் எவ்வளவோ சொன்னேன் நீ இந்த தொழிலை விட்டு வெளியே வான்னு, ஆனால் கேட்காம மறுபடியும் ரெவல்யூஷன் பண்ணுறியா, என் விஷயத்திலே நீ இப்படிலாம் பண்ண நான் சும்மா இருப்பேன் நினைக்கிறியா அப்படின்னு ரேகா வந்து அவங்க அம்மாவை மிரட்டுறாங்க. சிந்தாமணி கேவலம் அவனுக்காக நம்மளே நம்ம பொண்ணு ஜெயிலுக்கு அனுப்புறாளேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் கோவத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.